ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு அரை கப்பு இந்த வடை பருப்பு, அதாவது இது உடச்ச பட்டாணி, அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வடைக்கு. அது 3 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு சின்ன பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறிடுச்சு 3 மணி நேரம். இதை வடிச்சிடலாம். ஒரு வாழைப்பூவை இது மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த கடலைப்பருப்பை அரைச்சாச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்போட அந்த வாழைப்பூவை சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு சின்ன சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு இது மாதிரி பொரித்து எடுத்தால் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா சாதா பருப்பு வடையை விட இது ரொம்ப கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக இருக்கும். ப்ளஸ் போரஸாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ நம்ம சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டால் ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.